அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை மகா கந்த சஷ்டி ஆரம்பம். இந்த 3 வார்த்தைகளை மட்டும் சொல்லி பாருங்கள், நீங்கள் கேட்டதை கேட்டபடி கொடுக்கும். எப்பேற்பட்ட கோரிக்கையும் வேண்டுதலும் முருகப்பெருமானின் அருளால் உடனடியாக நிறைவேறும். முறைப்படி கந்த சஷ்டி விரதம் இருக்க முடியாதவங்க கூட இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த 3 வார்த்தைகளை உச்சரித்து பாருங்க. முருகப்பெருமானின் அருளை பூரணமாக நம்மால் பெற முடியும். நம்முடைய கோரிக்கையும் நிறைவேறும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் விரதம் இருக்க முடியாதவங்க, கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போறது முருகப்பெருமானுடைய திருநாம ஜப முறை. சூட்சமமான அதே நேரத்தில் மிக மிக எளிமையான பீஜாட்சரம் கலந்த முருகப்பெருமானுடைய திருநாமத்தை பார்க்க போறோம். திருநாமம்னாலே இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கும் எந்த ஒரு பெரிய தடைகளோ கட்டுப்பாடுகளோ இல்லைங்க. நம்ம பார்க்க போகும் அந்த சூட்சமமான 3 வார்த்தைகள் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை இன்றைய தினம், அதாவது அக்டோபர் 22ஆம் தேதி புதன்கிழமை முதல் அக்டோபர் 27ஆம் தேதி திங்கட்கிழமை வரை தொடர்ந்து 6 நாட்களும் ஜபம் செய்யணும். இந்த திருநாமத்தை சொல்ல போறவங்க ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் கூட இந்த திருநாமத்தை உச்சரிக்கலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த திருநாமத்தை சொல்லலாம். மிகவும் வயதானவர்கள், உடல்நிலை சரியில்லாதவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. உண்மையான பக்தி, முழு நம்பிக்கை, இந்த 2 மட்டும் இருந்தாலே போதும். இந்த திருநாமத்தை உச்சரிக்கும் போது முழு பலனையும் விரைவாக நம்மால் பெற முடியும். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா, குறிப்பிட்ட நேரத்துல தான் இந்த திருநாமத்தை சொல்லணும்னு கிடையாதுங்க. இறைவனுடைய பெயரை எந்த நேரத்துல வேணாலும் நம்ம ஜபம் செய்யலாம். சோ இன்றைய தினம் அக்டோபர் 22ஆம் தேதி புதன்கிழமை முதல் அக்டோபர் 27 திங்கட்கிழமை வரை இருக்கும் இந்த 6 நாட்களும் எந்த டைம் வேணாலும் இந்த திருநாமத்தை நீங்க உச்சரிக்கலாம். தினமும் ஒரே நேரத்தை தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த திருநாமத்தை ஜபம் செய்யலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை சொல்வதற்கு முன்பாக உங்களுடைய முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு மனமுருகி முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. நிறைய கோரிக்கைகள் வைக்க வேண்டாம். அதிகபட்சம் 3 கோரிக்கைகளுக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மனமுருகி உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனையை முடிச்சிட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய ஐயும் கிளியும் சரவண பவ, ஐயும் கிளியும் சரவண பவ, ஐயும் கிளியும் சரவண பவ அப்படின்ற மிக மிக எளிமையான அதீத சூட்சமம் வாய்ந்த இந்த திருப்பெயரை 10 நிமிடங்களுக்கு நம்ம ஜபம் செய்யணும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. ஸோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு வேக வேகமா நம்ம சொல்ல வேண்டாம். நிறுத்தி நிதானமா முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நம்ம 10 நிமிஷம் உச்சரிக்கணும். ஒரு நாளைக்கு 10 நிமிடங்கள்னு அக்டோபர் 22ஆம் தேதி இன்று முதல் அக்டோபர் 27 திங்கட்கிழமை வரை உச்சரிக்கணும். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு சிம்பிளான டெக்னிக் இது. இது எளிமையானது மட்டும் கிடையாதுங்க, ரொம்பவுமே சக்தி மிக்கதும் கூட. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த கந்த சஷ்டி 6 நாட்களும் இந்த திருநாமத்தை உச்சரித்து பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், இந்த தீபாவளி மற்றும்
வரும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நம்ம சேனல்ல ஸ்ரீ லக்ஷ்மி குபேர லேடிஸ் மற்றும் ஜென்ஸ்கான மணி பர்ஸை அறிமுகப்படுத்தி இருக்கோம். ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் உண்டான லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ். முதலாவதாக ஆண்களுக்கு உண்டான லக்ஷ்மி குபேர வேலட் மணி பர்ஸை நம்ம பார்க்கலாம். பிறகு பெண்களுக்கு உண்டான மணி பர்ஸை பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு மணி பர்ஸ்னா அது பணத்தை ஈர்க்க எப்படி இருக்கணும்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதன் அடிப்படையில தாங்க இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை நம்ம வடிவமைச்சிருக்கோம். இந்த மணி பர்ஸ்ல பணத்தை வசியம் செய்யக்கூடிய நிறைய அம்சங்கள் இருக்குங்க. முதல் விஷயம், ஒரு மணி பர்ஸ் பணத்தை ஈர்க்க ரெட் கலர்ல சிவப்பு நிறத்துல இருக்கணும். சோ லக்ஷ்மி ரெட் கலர்ல PU லெதர்ல இந்த மணி பர்ஸை நம்ம செஞ்சிருக்கோம். பாலி யூரித்தின் லெதர், அதாவது எந்த ஒரு மிருகத்தையும் அடிச்சு செய்யும் லெதர் கிடையாதுங்க. இந்த மணி பர்ஸை நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதனுடைய உள்பக்கமும் சிவப்பு நிறம் ரெட் கலர்ல தாங்க இருக்கும். வேற எந்த ஒரு கலரையும் நம்ம ஆட் பண்ணல. இரண்டாவது மிக மிக முக்கியமான விஷயம், இந்த மணி பர்ஸுக்கு மேல டிவைன் கவுண்ட் அப்படின்ற பணவசிய ஸ்விட்ச் வேர்டையும் 8085207741 அப்படின்ற பண ஈர்ப்பு ஏஞ்சல் நம்பரையும் ஒரு பித்தளை தட்டுல பிராஸ் பிளேட்ல கிரீன் கலர் டையால எழுதி அட்டாச் பண்ணி நம்ம கொடுக்கிறோம். பொதுவாக நேம்லாம் நம்ம எழுதணும்னா கூட ஸ்டீல் பிளேட்ல தான் எழுதி கொடுப்பாங்க. ஆனால் ஸ்டீல் அப்படின்றது சனி பகவானுக்கு உரிய உலோகம். அதனால தாங்க நம்ம பணத்தை ஈர்க்கும் பித்தளை பிளேட்ல இந்த பணவசிய ஏஞ்சல் நம்பரையும் ஸ்விட்ச் வேர்டையும் எழுதி இருக்கோம். இந்த மணி பர்ஸ்க்குள்ள நீங்க பணத்தை வைக்கும் போதும் சரி எடுக்கும் போதும் சரி இந்த ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை நீங்க பார்த்தாலே போதும் அதிரடியான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க செலவு செய்யும் பணமும் பல மடங்காக திரும்பி வரும். மூன்றாவது முக்கியமான விஷயம், இந்த மணி பர்ஸ்க்குள்ள ஸ்ரீ லக்ஷ்மி குபேர நாணயத்தை வச்சு கொடுக்கிறோம். இதுவும் பித்தளையால் ஆனது. இந்த நாணயத்தின் ஒரு பக்கத்துல குபேர யந்திரம் இருக்கும், இன்னொரு பக்கத்துல ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் திருவுருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். சிவப்பு நிற பர்ஸ்ல லக்ஷ்மி குபேர நாணயத்தை வைப்பதே நமக்கு நல்ல பணவசியத்தை தரும். அடுத்ததாக இந்த மணி பர்ஸை நம்ம கொஞ்சம் நல்லா ஸ்பேஷியஸா பண்ணியிருக்கோம். ரூபாய் நோட்டுகளை தாராளமாக வைக்க அறைகள் நம்ம கொடுத்திருக்கோம். சில்லறைகள் வைப்பதற்கு தனி அறை இருக்குங்க. அதிலும் பார்த்தோம்னா கோல்டன் கலர் பட்டன் தாங்க நம்ம கொடுத்திருக்கோம். உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ப்ரூஃப் எல்லாம் வைக்கிறதுக்கு போதுமான அறைகள் இருக்குங்க. அதை நீங்க தாராளமாக வச்சுக்கலாம். சில பர்ஸ்லாம் பார்த்தோம்னா அதை இறுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த பர்ஸ்ல நம்ம தாராளமா இடம் கொடுத்திருக்கிறதுனால நீங்க நல்லா ஃப்ரீயா வைக்கலாம். எப்பவுமே வாரத்திற்கு ஒரு முறை நம்முடைய மணி பர்ஸை சுத்தம் செய்யணும். அதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத பேப்பர்ஸ், பில், ரெசிப்ட் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டுறணும். அதே போல மணி பர்ஸ்க்குள்ள நம்ம ரூபாய் நோட்டுகளை நீல வாக்கில் தாங்க வைக்கணும். எப்பவுமே ரூபாய் நோட்டுகளை மடிச்சோ கசக்கியோ வைக்க கூடாதுங்க. சில பேர்லாம் ரூபாய் நோட்டுகளை நல்லா கசக்கி மணி பர்ஸ்க்குள்ள வைப்பாங்க. அப்படி வைக்க கூடாதுங்க. இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை நீங்க வாங்கி பாருங்க. அடுத்த ஆண்டு தீபாவளிக்குள்ளாக உங்களுடைய செல்வ நிலையில் பல மடங்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஏதோ மார்க்கெட்டிங்காக வியாபாரத்திற்காக நான் சொல்லலங்க. ரொம்பவுமே ஸ்ரதையோட இதுல ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சிருக்கோம். இந்த லக்ஷ்மி குபேர வேலட்ல இன்னொரு ரகசியமும் இருக்குங்க. உங்கள் மனதிற்கு பிடித்தமான நபர்களுக்கு அன்பளிப்பாக கிஃப்டாக இந்த மணி பர்ஸை நீங்க கொடுத்து பாருங்க. அந்த நபருக்கும் செல்வ வளத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய பணவரவிலும் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும். சோ இருவருக்குமே லாபம் கொடுக்கக்கூடியது. ரொம்பவுமே குவாலிட்டியா பிரீமியமான பர்ஸ் இது. சோ நீங்க கிஃப்டாக கொடுக்கும் போது வேல்யூபிள் கிஃப்டா அது இருக்கும். இதை தாண்டி இந்த மணி பர்ஸோடைய லுக் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அட்ராக்டிவா இருக்கும். இதை நீங்க பயன்படுத்தும் போது உங்களை சுற்றி இருப்பவர்கள் இதை பார்த்தாங்கன்னா இதே போல மணி பர்ஸ் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவிற்கு அட்ராக்டிவான நல்ல ரெட் கலர்ல இருக்கக்கூடிய மணி பர்ஸ் இது. பணவசியத்தை ஏற்படுத்துவதன் மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு நல்ல அட்ராக்டிவான ரிச்சான லுக்கையும் கொடுக்கக்கூடியது இந்த லக்ஷ்மி குபேர வேலட். அடுத்ததாக பெண்கள் நீண்ட நேரமா நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு உண்டான லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை இப்ப நம்ம பார்க்கலாம். ஆண்கள் பர்ஸை காட்டிலும் பெண்களுக்கான இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ் அளவில் சற்று பெரியதாக இருக்கும். பெண்கள் உங்களுடைய மொபைல் போனை கூட இந்த மணி பர்ஸ்க்குள்ள தாராளமா நீங்க வச்சு எடுத்துட்டு போகலாம். ஆண்களுக்கு உண்டான லக்ஷ்மி குபேர வேலட்டை எந்த மெட்டீரியல்ல பண்ணியிருக்குமோ அதே PU மெட்டீரியல்ல லக்ஷ்மி ரெட் கலர்ல தாங்க பெண்களுக்கு உண்டான இந்த மணி பர்ஸையும் நம்ம வடிவமைச்சிருக்கோம். டிவைன் கவுண்ட் அப்படின்ற பணவசிய ஸ்விட்ச் வேர்டையும் 8085207741 அப்படின்ற பண ஈர்ப்பு ஏஞ்சல் நம்பரையும் பித்தளை பிளேட்ல பிராஸ் பிளேட்ல எழுதி இந்த பர்ஸுக்கு மேல நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்கிறோம். தினமும் ஜஸ்ட் இதை நீங்க பார்த்தாலே பணவசியம் பெருக ஆரம்பிக்கும். இந்த மணி பர்ஸ்க்குள்ள கூட பார்த்தீங்கன்னா முழுமையான சிவப்பு நிறத்துல தாங்க நம்ம செஞ்சிருக்கோம். வேற எந்த ஒரு கலரையும் நம்ம ஆட் பண்ணல. இந்த மணி பர்ஸை நீங்க ஓபன் பண்ணும்போது ஜிப் வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன அறை இருக்கும், கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அதுல தாங்க லக்ஷ்மி குபேர நாணயத்தை நம்ம வச்சு கொடுக்கிறோம். இந்த லக்ஷ்மி குபேர நாணயமும் பித்தளையால் ஆனது. இந்த காயினுடைய ஒரு பக்கத்துல ஸ்ரீ குபேர யந்திரமும் இன்னொரு பக்கம் லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். பொதுவாகவே லக்ஷ்மி குபேரருக்கு சில்லறை ஓசைகள்னா மிகவுமே பிடிக்கும். சோ லக்ஷ்மி குபேர
காயின் நம்ம கொடுக்கிற இந்த இடத்துல நிறைய சில்லறைகளை பெண்கள் நீங்க போட்டு வைங்க. அது நல்ல பண ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணாத பெண்களாக இருந்தாலும் கூட இந்த மணி பர்ஸை நீங்க எடுத்துக்கலாம். ரொம்பவுமே காம்பாக்டா கையில நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு கட்டு அளவிற்கு கூட ரூபாய் நோட்டுகளை இந்த மணி பர்ஸ்க்குள்ள நீங்க வச்சுக்கலாம். அதே போல உங்களுடைய மொபைல் போனை தாராளமாக வைக்கலாம். இதை தாண்டி உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் ப்ரூஃப் எல்லாம் வைக்கிறதுக்கு தனித்தனியான அறைகள் நம்ம கொடுத்திருக்கோம். ஹேண்ட்பேக் யூஸ் பண்ற லேடிஸாக நீங்க இருந்தாலும் கூட பணத்தை மட்டுமாவது இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ்ல நீங்க வச்சுக்கோங்க. இந்த மணி பர்ஸை நீங்க ஹேண்ட்பேக் குள்ள போட்டு வச்சுக்கலாம். வீட்ல பணத்தை சேமிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் பெண்கள் நீங்க இந்த லக்ஷ்மி குபேர வேலட்ல பணத்தை சேமிச்சு வைங்க. அது பல மடங்காக பெருகும். ஆண்கள் மணி பர்ஸுக்கு சொன்ன அதே விஷயம் தாங்க. இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்த தீபாவளிக்குள்ளாக உங்களுடைய செல்வ நிலையில் பல மடங்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இதை தாண்டி உங்கள் மனதிற்கு பிடித்த நபர்களுக்கு அன்பளிப்பாக இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை நீங்க கொடுக்கலாம். அவங்களுடைய செல்வ நிலையிலும் முன்னேற்றம் ஏற்படும். இதை கொடுக்கும் உங்களுக்கும் பணம் தொடர்பான அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு உண்டான பர்ஸை நம்ம ஒரே மெட்டீரியல்ல ஒரே கலர்ல பண்ணியிருக்கிறதுனால கப்பிள்ஸ்க்கு கூட நீங்க கிஃப்டா கொடுக்கலாம். எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய உபயோகமான பரிசு பொருளாக இது இருக்கும். அதே போல இரண்டு பக்கமும் அதிர்ஷ்டத்தையும் நமக்கு கொடுக்கும். இதற்கு மேல நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இந்த லக்ஷ்மி குபேர வேலட்டை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கே பலன்கள் தெரியும். இப்ப நம்ம பார்த்த ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் உண்டான லக்ஷ்மி குபேர மணி பர்ஸுடன் சேர்த்து இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க. சோ இந்த ப்ராடக்ட் குறித்த சந்தேகங்கள் இருக்கிறவங்க நீங்க வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் மெசேஜ் ஆகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் ஆகவோ நீங்க அனுப்பலாம். நம்ம டீம்ல இருக்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.